ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோவிலையும் நான் ஒரு பிளாகர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணி அதில் எப்படி ஒரு கஸ்டம் டொமைன் ஒன்று வாங்கி அதை கனெக்ட் பண்ணலாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னத்தை உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன்னா இருந்தால், நம்ம மேக் பண்ண அந்த வெப்சைட்டோட டிசைன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த டிசைனை நாம் இன்றைக்கி இப்படி மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக கொண்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாக இருந்தால் ஐம் தர்ஸ்லி ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் எனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படி ஆன்லைன் எனி தொடர்பான நிறைய வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு எப்படி அழகான முறையில் கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு தீம் ஒன்று தேவைப்படும். ஸோ அந்த தீமை நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் அதை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட பிசிக்கு போய் எப்படி அந்த தீமை இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த exam.papers.xyz தான் நம்ம லாஸ்ட்டாக வாங்கின டொமைன். ஸோ இந்த டொமைனை வாங்கி தான் இந்த வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டை டிசைனை பார்த்தீங்களா இருந்தால் ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதாவது இந்த பிளாகர் சைட்டால் வழங்கப்படக்கூடிய டிஃபால்ட் தீமை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற தீம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொண்டு நம்மளோட வெப்சைட்டுக்கு கொடுக்கும், சரியா? ஸோ அந்த தீமையும் அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பிளாகர் சைட்டுக்கு போங்க, சரியா? ஸோ அந்த பிளாகருக்குள்ளே நீங்கள் லொகின் ஆகிங்களா இருந்தால் இந்த சைட்டில் பார்த்தீங்களா இருந்தால் தீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், சரியா? ஸோ அந்த தீமுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ தீமுங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நிறைய தீம் வந்துட்டு அவங்க டிஃபால்ட்டாக தந்திருப்பாங்க பிளாகரால். ஸோ இந்த தீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற தீமோட நேம் என்னென்னா ஃபாஸ்டர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீம் உண்டு. ஸோ இந்த தீமை பார்த்தீங்களா இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பிளாகருக்காக வேண்டியே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு தீம் உண்டு, சரியா? ஸோ அந்த தீமுக்குரிய லிங்கை வந்துன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த லிங்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு அந்த தீமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. தீமை டவுன்லோட் பண்ணி எடுத்த பிறகு இந்த தீமுங்கிறத கிளிக் பண்ணி இந்த செட்டிங் வந்தீங்களா இருந்தால் இந்த சைட்டில் பாருங்கள் டவுன் ஏரோ மேக் ஒன்று இருக்கும், சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கீழே பாருங்கள் எடிட் HTML, சரியா? ஸோ லாஸ்ட் அடிக்கிறது எடிட் HTML சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த தீமுக்குரிய சோர்ஸ் கோட் ஷோ ஆகும். ஸோ அதன்படி வந்துட்டு கண்ட்ரோலோட ஆளை செலக்ட் பண்ணிங்களா இருந்தால், அதாவது கண்ட்ரோலோட ஆளை கிளிக் பண்ணி போட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்கள். ஸோ பேக் ஸ்பேஸை அழுத்தினீங்களா இருந்தால் எல்லாம் டிலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணுமா இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த தீமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை வந்துட்டு நான் இந்த நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட நோட் பேட்டில் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட ஆளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி போட்டு இதை வந்துட்டு காப்பி பண்ணிடுங்க, சரியா? ஸோ 50 கோட்டையும் வந்துட்டு காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ நான் இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி போட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ கண்ட்ரோலோட V அமைத்திருக்கேன். ஸோ V அமைத்து எல்லாம் பேஸ்ட் ஆகிட்டு ஆகிட்டு பிறகு இங்கே பாருங்கள் சேவ்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்றிங்க லாஸ்ட்டாக. ஸோ இங்கே பாருங்கள் சேவ்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்களா தான் கீழே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராசஸ் ஆகுறது வந்துட்டு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினது பிறகு நம்ம நம்மளோட சைட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் நம்ம தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாகிங் சீரிஸில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த பிளாகிங் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் இந்த பிளாகிங் சீரிஸ் நல்ல முறையில் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்மளோட சோர்ஸ் கோடை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதாவது நம்ம தீமை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட சைட்டுக்கு வந்து அதை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட சைட் வந்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் ஆகி நம்ம நியூ தீமை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணது ப்ரோவு இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு அவங்க தந்துடைய பேனர்ஸ்லாம் தூக்கணும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன வரும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு உங்கள் லோகோ நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு மெனு பார், இது வந்து மெயின் மெனு பார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனு பாரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், கூகுள் ப்ளஸ் இப்படியான சைட்ஸ்க்கெலாம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த ஃபேஸ்புக் பேஜில் லிங்கை வந்து நீங்கள் கொடுத்து வைக்கலாம். ட்விட்டர் பேஜில் லிங்க் வந்து கொடுத்து வைக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே போல் இந்த பிளாகரில் வந்துட்டு ஃபுட்டர் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் தேவையானதை கொடுத்து வைக்கலாம், சரியா? ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த தீம் வந்துட்டு நிறைய பேரால் யூஸ் பண்ணக்கூடிய தீம், நிறைய பேருக்கு ஆட்சன்ஸ் வாங்கியிருக்க தீம். அதாவது நிறைய பேர் இந்த தீமை யூஸ் பண்ணி நிறைய ஆட்சன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த தீம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ஸிங்காக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சரியா? ஸோ அதனால தான் இந்த தீமை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த தீமை வேணால் யூஸ் பண்ணலாம், அது உங்களை பொறுத்தது. ஸோ நான் ப்ரொவைட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த தீமை ப்ரொவைட் பண்ணிங்க, சரியா? ஸோ தேவைப்படுறாக்கூட இந்த தீமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாமே என்னென்று. ஸோ இப்போ இதை பெக் பண்ணலாம். ஸோ பெக் பண்ணிவிட்டு இப்போ நான் தீமை நாம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணதானே அதுக்கு பார்த்தீங்களா வந்து இங்கே லேஅவுட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணலாம்.
ஸோ லேஅவுட்டை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் ஒவ்வொரு லேஅவுட்டும் என்னென்ன செட்டிங்ஸ் காட்டும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம் மெனு, ஹோம் அபவுட், காண்டாக்ட்னு சொல்லியிருக்கேன் தானே. ஸோ இந்த லேஅவுட் வந்துட்டு ஒரே லைனில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் இந்த மேலே இங்கே இருக்கிற இதை விட்டுடலாம். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்கலாங்க டாப் நேவிகேஷன் சொல்லி, அதாவது இந்த இடம் தான் இது டாப் நேவிகேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஷோ ஆகணும்னு சொல்லி இங்கே காட்டும். இங்கே பாருங்கள் ஹோம், அபவுட், காண்டாக்ட். ஸோ அந்த 3 செக்டரும் இங்கே ஷோ ஆகுதா. ஸோ அதே போல் தான் இங்கே வந்துட்டு கொடுத்து வைக்கிறோம் நாம. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாட்டி இதை வந்து நம்ம இங்கே டிலீட் பண்ணலாம். ஸோ இது தேவையில்லை, லைக் அபவுட் தேவையில்லை, அடுத்தது காண்டாக்ட்னு தேவையில்லைன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து நம்ம சேவ் கொடுக்கலாம். சரியா. ஸோ சேவ் கொடுத்தோமா இருந்தால் அது அங்கே வந்துட்டு ஷோ ஆகாது. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் இங்கே நமக்கு ஷோ ஆகாது. சரியா. ஸோ அதே போல் இங்கே பார்க்கல நீங்கள் சோசியல் ஐக்கான் ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் சோசியல் ஐக்கானுக்குரிய லிங்கை நீங்கள் கொடுத்து வைக்கலாம். ஸோ இங்கே பார்க்கல நீங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு இது நம்ம இப்போ டாப் நேவிகேஷன், இது வந்துட்டு சோசியல் ஐக்கானுக்குரியது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இது சோசியல் ஐக்கான்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்பட்டும் இங்கே டிலீட் பண்ணி இருக்க தேவையில்லை. நீங்கள் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஸோ திஸ் விட்ஜெட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் டிக் எடுத்து விட்டிங்களா இருந்தால் அங்கே வந்துட்டு ஷோ ஆகாது. சரியா. ஸோ நீங்கள் சம்டைம் நீங்கள் டிலீட் பண்ணி போட்டு நாளைக்கு இவரத்தை நமக்கு இந்த ஐகான்ஸ் இந்த நல்லா இருக்கும் சொல்லி இஷ்டப்பட்டீங்களா இருந்தால் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த விட்ஜெட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணி போட்டு இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி தான் இவரத்தை ஷோ ஆகாது. ஸோ சிம்பிள். சரியா. ஸோ அதே போல் வச்சு பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களோட லோகோ, ஸோ உங்களுக்கு தேவையான லோகோ நீங்கள் இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்வாவை யூஸ் பண்ணலாம். நான் கேன்வா சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு கேன்வா சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணுமா இருந்தால் கீழே கமெண்ட் வந்துட்டு என்ன ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போட பார்க்கேன். சரியா. ஸோ உங்கள்ட்ட ஒரு லோகோ ஒன்று இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் லோகோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் வந்துட்டு உங்கள் லோகோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அப்லோட் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுத்து போட்டு உங்களோட இமேஜை வந்துட்டு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சரி, என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் நான் வந்துட்டு இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன். சும்மா பேசிக்காக இருக்கக்கூடிய இமேஜ் உண்டு. ஸோ சூஸ் பண்ணது பிறகு இங்கே சேவ்னு சொல்லி கொடுக்க பாருங்கள். ஸோ சேவ்னு கொடுத்த போது இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணினேன், அதாவது இன்செர்ட் பண்ணினேன் இமேஜ் வந்துட்டு, அதாவது லோகோ வந்துட்டு இங்கே ஷோ ஆகுது. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பேனர் ஆட். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த பேனர் ஆட்டில் அதாவது உங்களுக்கு ஓனான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது தானே. ஸோ ஏதாவது அஃபிலியேட் நீங்கள் செய்வீங்க அப்படியான அந்த லிங்க் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறதா இதே போல் பேனர் ஆட் ஷோ ஆகும். ஸோ இது இப்போ எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டு இவர் எம்டி ஆக்க போகிறேன்னு சொல்லி இருந்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள் ஹெட்டர் ஆட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி போட்டு இந்த ஹெட்டர் ஆட் விட்ஜெட்டை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஆஃப் பண்ணது பிறகு சேவ் கொடுத்து போட்டு இங்கே வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதா இருந்தால் இது வந்துட்டு ஹைட் ஆகிடும். சரியா. ஸோ அடுத்து வந்துட்டு மிக முக்கியமானது வந்துட்டு இந்த மெனு செக்ஷன், அதாவது இந்த மெனு பார். ஸோ இந்த மெனு பார் எப்படி கிரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கும் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணும் நான் என்ன கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அதுக்கு என்னென்ன சப் கேட்டகரி வரும், ஸோ என்னென்ன மெயின் மெனு இங்கே வரும் சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மெயின் மெனு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பிளாகில் நீங்கள் மெயின் மெனு கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்களோட லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மெயின் மெனுங்கிற லேஅவுட்டுக்கு வந்தீங்களா இருந்தால் அதில் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது பிறகு அதில் இருக்கக்கூடிய எல்லா மெயின் மெனு நான் இப்போ வந்துட்டு டிலீட் பண்ணுறேன். ஸோ ஹோமை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணுறேன். ஸோ ஹோமும் டிலீட் ஆகிட்டு பரவாயில்ல. இப்போ நான் வந்துட்டு நியூவாக ஒரு மெயின் மெனுவை ஆட் பண்ண போகிறேன். சரியா. ஸோ அங்கே ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் ஆட் நியூ ஐட்டம்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும். சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்கிறேன். சரியா. ஸோ அஃபிலியேட்னு டைப் பண்ணுறேன். அஃபிலியேட் டைப் பண்ணி போட்டு இந்த யூஆர்எல் இருக்கிற இடத்துல நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த ஹேஷ்டேக்கை கொடுத்து வைக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ நான் சேவ் கொடுங்க பாருங்கள். சேவ் கொடுத்த பிறகு இப்போ இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் இப்போ டிலீட் பண்ணிட்டேன். இவரத்தை வந்துட்டு அஃபிலியேட் மட்டும் இப்போ ஷோ ஆகும் பாருங்களா. ரீஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பாருங்கள் அஃபிலியேட் மட்டும் ஷோ ஆகும். ஆனால் கிளிக் பண்ணால் அது லிங்க் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் வந்துட்டு ஹேஷ்டேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் இதுக்கு லிங்க் கொடுக்கணும். ஸோ இதே போல் நீங்கள் எத்தனை மெனுனானே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. அந்த மெனுவை க்ரியேட் பண்ணி போட்டு அந்த லிங்க் கொடுக்குற இடத்த நான் இப்போ செய்ய போகிறத மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். சரியா. இப்போ மெனுவெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 5 மெனு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அஃபிலியேட் மார்க்கெட்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரீலான்சிங் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, சிபிஎம் மார்க்கெட்னு சொல்லி இப்படி ஒரு 3 மெனு க்ரியேட் பண்ணிக்க சொல்லி வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா உங்களோட போஸ்ட்டுக்கு வரணும். சரியா. போஸ்ட்டுக்கு வந்து நியூ போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். சரியா. ஸோ பேசிக்காக நியூ போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டும் சும்மா வந்து இவரத்தை ஹாய் சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணி போட்டும். ஸோ ஹாய் சம்திங் சரி டைப் பண்ணி போட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் லேபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சரியா. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன தேவையோ உதாரணத்துக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டைப் பண்ணலாம்.
அதே போல் காமா கொடுத்து போட்டு இன்னொன்று உங்களோட ஃப்ரீலான்சிங் ஸோ ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி இங்கே அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்ம வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற கேட்டகரிக்குள்ளேயும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோம், ஃப்ரீலான்சிங்கிற கேட்டகரியும் சூஸ் பண்ணிக்கோம், அதாவது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ண போஸ்ட் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் அது வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கிற கேட்டகரிக்குள்ளே இப்போ லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதான் வந்துட்டு நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குரிய மெனு பாருக்குரிய வந்துட்டு பேஜ். சரியா? ஸோ இந்த வரைக்கும் மேலே இந்த லிங்கை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணுறேன், Ctrl+C அமுத்தி காப்பி பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாகவே காப்பி பண்ணி போட்டு இங்கே வந்தீங்களா இருந்தால் உங்களோட லேஅவுட்டுக்கு வந்தீங்களா இருந்தால் லேஅவுட்டில் உங்களோட மெனு பார் இருக்குது தானே. ஸோ அந்த மெயின் மெனுவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அஃபிலியேட். ஸோ அதை வந்துட்டு இப்போ எடிட் கொடுக்கலாம். எடிட் கொடுத்து போட்டு அந்த ஹேஷ்டாகை தூக்கி போட்டு இதில் வந்துட்டு அவங்களோட லிங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். சரியா? ஸோ பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி போட்டு சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்த போட்டு இதை ஃபுல்லாக நம்ம இப்போ சேவ் கொடுக்கலாம். சரியா? சேவ் கொடுத்து போட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நான் இப்போ ஹோம் பேஜுக்கு வரேன். ஹோம் பேஜுக்கு வந்து இப்போ நான் இப்போ அஃபிலியேட்டுங்கிறத கிளிக் பண்ண இருந்தால் எனக்கு அந்த அஃபிலியேட் பேஜுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதே போல் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ போஸ்ட்டுக்கு வரேன். இப்போ இன்னொரு நியூ போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சும்மா ஏதோ சம்திங் ஒன்று டைப் பண்ணி போட்டு இந்த இடத்துல பாருங்கள் செப்பரேட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே செலக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்து போட்டு இப்போ நான் வந்துட்டு நம்மளோட ப்ளாக் போஸ்ட்டை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹோம் பேஜில் இருக்கும். ஹோம் பேஜை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணது பிறகு இப்போ நம்மளோட அஃபிலியேட் இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ அஃபிலியேட் மெனுவை மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நம்மளோட அஃபிலியேட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன இதெல்லாம் போடுறோமோ அதில் வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதே போல் நீங்கள் ஃப்ரீலான்சிங் சொல்லி இது செய்யலாம். அதே போல் சிபிஎம் மார்க்கெட்டிங் சொல்லி செய்யலாம். ஸோ ஏதோ உண்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணது போகிற அதுக்குரிய லிங்கை நீங்கள் நான் சொன்னது போல் டம்மி போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் நீங்கள் டிலீட் பண்ணலாம், தேவையில்லை. சரியா? ஸோ டிலீட் போஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் எப்படி போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேங்க சரி பேசிக் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு இந்த தீமை கஸ்டமைஸ் பண்ணுறது மட்டும்தான். நான் லாஸ்ட்டாக போடுற வீடியோவோட உங்களுக்கு இந்த பிளாகர் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலும் அதாவது ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இன்றைக்கி நான் அந்த பிளாகரில் வந்துட்டு அந்த தீமை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் சொல்லி தரேன். சரியா? ஸோ இந்த இப்போ போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு அந்த மெனு எப்படி ஆட் பண்ணுறது காட்டுறதுக்காக நான் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன் போஸ்ட்லாம். சரியா? ஸோ நான் இப்போ போஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் நான் வந்து அஃபிலியேட்லுக்கு ஒரு லிங்க் கொடுத்து அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு நியூ போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்களா இருந்தால் இதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணது பிறகு இதில் செப்பரேட் அதாவது லேபிளில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் ஷோவாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு போஸ்ட்டை, அதனால இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெனுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க நேம் உண்டு. ஸோ அந்த நேமை நீங்கள் பேசிக் என்ட்ரு பண்ணாலே போதும். நான் வந்து அப்டேட் என்ட்ரு பண்ணுறேன். அப்டேட் என்ட்ரு பண்ணி கொடுத்து பப்ளிஷ் பண்ணால் எனக்கு அங்கே வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த பேஜை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அஃபிலியேட்டை செலக்ட் பண்ணுறேன். அப்படியே செலக்ட் பண்ணாதான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போஸ்ட் வந்து நீங்கள் ஷோ ஆகும். சரியா? ஸோ இதே போல் தான் பேசிக்காக நீங்கள் உங்களோட போஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் முடிஞ்சால். சரியா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து வந்துட்டு லேஅவுட்டுக்கு வரலாம். லேஅவுட்டில் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெனு பாரை முடிச்சிட்டோம். ஸோ என்னென்னா ஸ்லைட் பார்னு சொல்லுவாங்க. இதை ஸ்லைட் பாரில் என்னென்ன வரணும்னு சொல்லியும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ளகின் சொல்லியிருக்கோம், அதாவது சோசியல் ஐட்டம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பாப்புலர் போஸ்ட்டு ஷோ ஆகும். அடுத்து வந்துட்டு கேட்டகரி ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம் என்னென்ன ஷோ ஆகுன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சோசியல் ப்ளகின், அதாவது சோசியல் ஐக்கான் ஒருத்தர் தேவைப்படுமா இருந்தால் நீங்கள் ஓகே வச்சுக்கலாம். இல்லாட்டி தேவைப்படாதுன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டால் ஓகே. இந்த இடத்துல இப்போ ஃபேஸ்புக்கில் உங்களோட லிங்க் கொடுக்கணுமா இருந்தால் நீங்கள் வந்துட்டு எடிட் கொடுத்து போட்டு உங்களோட லிங்கை தூக்கி வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. அதே போல் யூடியூப்புக்கும் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் கஸ்டமாக க்ரியேட் பண்ணலாம், அது ஒரு இஷ்யூ இல்லை. சரியா? ஸோ இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், அது கூகுள் ப்ளஸ், ட்விட்டர், இப்படி உங்களோட லிங்கை நீங்கள் இங்கே எடிட்டை கொடுத்து போட்டு நீங்கள் தூக்கி கொண்டு போட்டிங்கன்னா சரி, நீங்கள் அது ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்துட்டு பாப்புலர் போஸ்ட் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் போட இங்கே வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் எத்தனை போஸ்ட் மேக்ஸிமம் அதில் ஷோ ஆகும் சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் தீமை இன்ஸ்டால் பண்ணது போக நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்துட்டு கடைசியாக ஃபுட்டர் செக்ஷன். ஸோ ஃபுட்டர் செக்ஷனில் இந்த இடத்துல என்ன ஷோ ஆகுன்னு சொல்லி கேட்கும்.
ஸோ கொஞ்சம் பார்த்தீங்களா இருந்தால் இதை வந்து கிளிக் பண்ணிங்களா இருந்தால் என்னென்ன ஷோவான்னு சொல்லி இங்கே லிஸ்ட் பண்ணலாம் நீங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பேஜஸ்லாம் ஷோ பண்ணுவாங்க. அதாவது அபவுட் கான்டாக்ட் ப்ரைவசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்க்ளைமர் எல்லாத்தையும் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எப்படி அந்த பேஜை கிரியேட் பண்ணுறேன், எப்படி வந்துட்டு அந்த பேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணலாம் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்களா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டை ஒரு மினிமம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர இயலுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இனி நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இனி நீங்கள் போஸ்ட் போடணும் சரியா. போஸ்ட் போடுறத பொறுத்து தான் இதில் டிசைனிங், இதில் வந்துட்டு டிராஃபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் சரியா. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் போஸ்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு இது அட்ராக்டிவாக மற்றவங்களுக்கு கவரக்கூடிய வகையில் இருக்கும் சரியா. ஸோ இதில் வந்துட்டு நிறைய மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் போஸ்ட் போடுறதுக்கு. அதுக்கு என்ன சொல்கிறேன், போஸ்ட்டுக்கு வந்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ணணும், டைட்டில் செலக்ட் பண்ணணும், நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நாளைக்கு போகிற வீடியோவில் இந்த பேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறங்கிறது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் சரியா. ஸோ பேஜஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆட்சன்ஸில் அப்ரூவ் கிடைக்கும் சரியா. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் கூகுளில் சேர்ச் கன்சோலில் நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுலேயும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆட்சன்ஸ் கிடைக்கும் சரி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சைட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்டா வெரிஃபை பண்ணிட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது எப்படி டிராஃபிக் வராங்க, என்ன கீவேர்டில் ரேங்க் ஆகுன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த கீழே பார்த்தீங்களா இருந்தால் இந்த தீமுக்குரிய கோஆப்ரேட் எலமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு அப்படி இருக்குது, அது ஒரு இஷ்யூ இல்லை சரியா. ஸோ அதை மாற்றணுமா இருந்தால் தீமில் HTML-க்குள்ளே போய் நீங்கள் மாற்றணும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அட்வான்ஸாக வேணுமா இருந்தால் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புகிறேன். ஸோ உங்களோட பேசிக்காக இருக்கக்கூடிய தீமை வந்துட்டு, அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய வெப்சைட்டை வந்துட்டு எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றணும் சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு இந்த தீம் வந்துட்டு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க சரியா. ஸோ நீங்கள் ஒரு பிளாகரில் ரன் பண்ண போகிறீங்களா இந்த தீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக, எந்த வித எரரும் வராது சரி. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த தீமை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாகர் சம்மந்தமாக நிறைய வீடியோ நான் இதுக்குமே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்க. ஸோ ஒரு ஆர்டர் வைஸை தான் நான் வீடியோ போட்டுருக்கேன் சரியா. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு A to Z நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிளாகர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டவுட்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற டவுட்டில் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் சரி. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் வந்துட்டு இந்த பேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஷோ பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவோட உங்களை அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.